Hello, gentlemen. English, class 11, cell structure and function structureலேருந்து ஒரு டாபிக் கொண்டு வந்திருக்கேன். முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி யார் இந்த ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ உங்களோட பேக்ரவுண்ட் உங்களோட க்ரெடென்ஷியல் வெயிட் ஃபார் அ மினிட். இந்த வீடியோ யாருக்காக அது கிளாஸ் 11 பயாலஜி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவா நீட் இல்லை வேற மெடிக்கல் என்ட்ரன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூ என்ஜாய் லேர்னிங். நம்ம வந்து டாபிக் போகலாம். பிஃபோர் வி ஸ்டார்ட் த டாபிக் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டைம் லைனை பார்க்கலாம். டைம் லைனில் என்ன ஹிஸ்ட்ரி. ஸோ எப்படி செல் அப்படின்ற ஒரு அந்த இது டிஸ்கவர் எப்படி பண்ணா, யார் டிஸ்கவர் பண்ணா அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். செல் சொன்ன உடனே ஃபர்ஸ்ட் 9th ஸ்டாண்டர்ட் சிலபஸ் 9th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சி படிச்சிருக்கவா உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். செல்லுன்னு சொன்ன உடனே ஃபர்ஸ்ட் பேர் வந்து ராபர்ட் ஹுக். ராபர்ட் ஹுக்கை பற்றி தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஸோ ராபர்ட் ஹுக் இஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் ஹூ டிஸ்கவர்ட் த செல். ஸோ ராபர்ட் ஹுக் இங்கே பார்த்தீங்கன்னா இயர் ஆஃப் 1665 இயர் ஆஃப் 1665 ராபர்ட் ஹுக்ன்ற பர்சன் தான் ஃபஸ்ட்டு செல்ஸை டிஸ்கவர் பண்ணார். எந்த செல்லு அப்படின்னா he discovered it from cork cell. cork cellனா அந்த bark of the tree உள்ள. ஸோ அந்த bark of the tree அதுலேருந்து ஒரு thin செக்ஷன் எடுத்து அவர் வந்து மைக்ரோஸ்கோப் கண்டு பார்த்த பொறுத்து அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன தெரிஞ்சுது அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் தெரிஞ்சுது. ஸ்கொயரா ஸ்கொயர் மாதிரி ஸ்கொயர். இந்த மாதிரி ஸ்கொயரா தெரிஞ்சு சரியா. அதுக்கு என்ன பேர் கொடுத்தாரு? செல்யூலே. அவர் வந்து அதுக்கு பேர் செல்யூலே அப்படின்னு கொடுத்தார். அதுலேருந்து தான் செல் அப்படின்ட்டு வந்தது. செல் பேசிக்கலினா என்ன, ஒரு ரூம். ஒரு ரூம். ஸோ ரூம்னா என்ன, எப்படி சொல்லுவோம்? ரூம்னா ஒரு 4 செவுரு இருக்கும். ஸோ அதுதான் ரூம். கரெக்ட். ஸோ அவர் வந்து அதுதான் பேர் கொடுத்தார். The first person to discover was Robert Hooke in 1665. In the year 1665. என்ன இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் இங்க அப்படின்னா இந்த கார்க் செல் வந்து இட்ஸ் அ டெட் செல். ஓகே, இட்ஸ் நாட் அ லிவிங் செல். ஸோ நமக்கு தெரியும் 9th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சி நீங்க படிச்சிருப்பீங்க. டிஃப்ரெண்ட் டிஷ்யூஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் செல்ஸ் இன் அ பிளான்ட். ஓகே, ஸோ இட்ஸ் அ பிளான்ட் செல். டிஃப்ரெண்ட் செல்ஸ் இன் அ பிளான்ட் என்ன டிஃப்ரெண்ட் செல்? நமக்கு வந்து பேரன் கைமா உண்டு, காலன் கைமா உண்டு, ஸ்க்ளீரன் கைமா உண்டு. ஸோ இந்த ஸ்க்ளீரன் கைமா தான் இந்த bark of the tree, the outer bark of the tree is sclerenchyma cell. Sclerenchyma cell are a dead cell. They are all dead cells. So Robert Hooke is the person who discovered dead cells. Okay. So அதுக்கப்புறம் ஸோ ரிசர்ச்ல என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் 1 person will come and அப்புறம் அவருக்கு அப்புறம் நெக்ஸ்ட் 1 more person will continue the research. இன்னொருத்தர் கண்டினியூ பண்ணுவா, அதுக்கப்புறம் இன்னொருத்தர் கண்டினியூ பண்ணுவா. இப்படிதான் ரிசர்ச் கண்டினியூ ஆகிட்டே போகும். ஸோ ஃபர்ஸ்ட் ராபர்ட் ஹுக் டிஸ்கவர் பண்ணி அவர் ஒரு புக்கில் பப்ளிஷ் பண்ணிட்டார். மைக்ரோகிராஃபியான்ற ஒரு புக்கில் பப்ளிஷ்டு அந்த ரிசர்ச்சை பப்ளிஷ் பண்ணிட்டார். ஸோ அதுலேருந்து தான் இந்த இமேஜ் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறது. இந்த இமேஜ் இப்படி இருந்தது அப்படின்றத அவர் ரெக்கார்ட் பண்ணிட்டான். ஓகே, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் யார் என்ன பண்ணா அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து ஆண்டன் வேன் லியூவென்ஹாக். ஸோ 1674 ஆண்டன் வேன் லியூவென்ஹாக் அவர் தான் வந்து நெக்ஸ்ட் ஃபர்தரா கண்டினியூ பண்ணார். ஸோ அவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தா ஹி டிஸ்கவர்ட் லிவிங் செல்ஸ். ஓகே, ராபர்ட் ஹுக் வந்து டெட் செல்ஸ் வந்து டிஸ்கவர் பண்ணார். அதே சமயம் ஆண்டன் வேன் லியூவென்ஹாக் வந்து லிவிங் செல்ஸை கண்டுபிடிச்சார். ஸோ எப்படி கண்டுபிடிச்சார்? ஸோ என்ன ஆச்சுன்னா அவர் வெளியில ஒரு பூல் ஆஃப் வாட்டர், இப்போ மழை பெஞ்சதுக்கு அப்புறம் வெளியில வந்து கொஞ்சம் வாட்டர் கலெக்ட் ஆயிருந்தது, தண்ணி கலெக்ட் ஆயிருந்தது அவர் வாசல்ல. ஸோ என்ன பண்ணார், அவர் அந்த வாட்டரை ஜஸ்ட் எடுத்து ஒரு மைக்ரோஸ்கோப், அவரா உருவாக்கின மைக்ரோஸ்கோப். ஸோ இதுதான் அவர் உருவாக்கின மைக்ரோஸ்கோப், அவர் தயாரிச்ச மைக்ரோஸ்கோப். அவர் தயாரிச்ச மைக்ரோஸ்கோப்ல அதை வந்து வச்சு அதுக்கு அடியில அந்த வாட்டர் சாம்பிளை பார்த்தார். அதுல என்ன தெரிஞ்சது அவருக்குன்னா ஏகப்பட்ட ஸ்மால் மூவிங் ஆர்கானிசம்ஸ், நிறைய ஆர்கானிசம்ஸ் எது வந்து மூவ் ஆகிட்டே இருந்தது உள்ள. ஓகே, இங்க அங்க அப்படியே நெளிஞ்சுட்டே போயிருந்தது. ஸோ அதுதான் அவர் வந்து அனிமல் கியூல்ஸ் அப்படின்ட்டு அதுக்கு டேர்ம் கொடுத்தார், அனிமல் கியூல்ஸ்.
அனிமல்க்யூல்ஸ் ஆர் லிவிங் ஆர்கானிசம்ஸ். அதையும் அவர் வந்து ஆண்டன் வேன் லியூவென்ஹாக் தான் இது பண்ணார். ஸோ ஹி அப்சர்வ் புரோட்டோசோவன்ஸ் அப்சர்வ் பண்ணார். பாக்டீரியாவை பார்த்தார். அப்புறம் ஸ்பெர்ம் செல்ஸ், ஹியூமன் ஸ்பெர்ம் செல்ஸ் ஆல்சோ ஹி அப்சர்வ்ட் அண்டர் தி மைக்ரோஸ்கோப். ஓகே, அவரா பண்ண மைக்ரோஸ்கோப்ல. ஸோ அவரும் அகேன் ஹி ஆல்சோ பப்ளிஷ்ட் எதுல அர்கானா நேச்சுரா அப்படின்ற ஒரு புக்ல அவர் வந்து அவரோட ரிசல்ட்ஸை அதுல வந்து எழுதிட்டார். ஓகே, ஜஸ்ட் லைக் ராபர்ட் ஹுக். ஸோ ராபர்ட் ஹுக் வந்து டெட் செல்ஸ்ல வந்து ரிசர்ச் பண்ணி டெட் செல்ஸை பார்த்து ஹி கேவ் த டேர்ம் செல்யூலே ஆர் செல் அப்படின்ற வேர்டை காயின் பண்ணு. அதே சமயம் ஆண்டன் வேன் லியூவென்ஹாக் 1674ல அவர் வந்து லிவிங் செல்ஸை டிஸ்கவர் பண்ணார். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் தான் இந்த செல் தியரின்ற கான்செப்ட் வந்தது. ஸோ செல் தியரி யார் கொடுத்தா அப்படின்னு பார்த்தா செல் தியரி வாஸ் கிவன் பை ஸ்லீடன் அண்ட் ஷ்வான். ஓகே, ஸோ செல் தியரி வாஸ் கிவன் பை ஸ்லீடன் அண்ட் ஷ்வான். ஸோ ஸ்லீடன் அண்ட் ஷ்வான் முதல்ல ஃபர்ஸ்ட் செல் தியரி அவள் தான் கொடுத்தா. ஃபர்ஸ்ட் டூ பாஸ்டுலேட்ஸ் ஆர் கிவன் பை ஸ்லீடன் அண்ட் ஷ்வான். ஸோ ஸ்லீடன் அண்ட் ஷ்வான் என்ன பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன் 1838 ஸ்லீடன் என்ன பண்ணார், ஹி ஒர்க்ட் ஆன் பிளான்ட் செல்ஸ். எல்லா பிளான்ட் செல்ஸ்லையும் அவர் வந்து வேலை பண்ணார். அண்ட் ஹி ஃபவுண்ட் அவுட், அவர் வந்து இந்த ராபர்ட் ஹுக் சொன்ன மாதிரி அது நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் அப்சர்வ் பண்ணார். ஸோ ஸ்லீடன் வந்து பிளான்ட் செல்ஸில் ஒர்க் பண்ணா அண்ட் தியோடோர் ஷ்வான் அவர் வந்து அனிமல் செல்ஸில் ஒர்க் பண்ணார். ஸோ என்ன பார்த்தா ரெண்டு பேருமே ரெண்டு ஸ்ட்ரக்சர்ஸுமே கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கு. எக்ஸெப்ட் ஒன் டிஃபரன்ஸ். என்ன டிஃபரன்ஸ் நமக்கே நல்லா தெரியும். அந்த டிஃபரன்ஸ் பிளான்ட் செல்க்கும் அனிமல் செல்க்கும் ஒன் மேஜர் டிஃபரன்ஸ். அது என்ன டிஃபரன்ஸ்? செல் வால் வந்து பிளான்ட் செல்ஸில் உண்டு, ஆனால் வந்து அனிமல் செல்ஸில் இட் இஸ் ஆப்சென்ட். ஓகே, ஸோ அதுதான் ஒரு மேஜர் டிஃபரன்ஸ் பிட்வீன் பிளான்ட் செல் அண்ட் அனிமல் செல். ஸோ அதுதான் இந்த ஸ்லீடன் அண்ட் ஷ்வான் எப்போ அப்சர்வ் பண்ணாலும் ஸோ அது வந்து அவள் வந்து கண்டுபிடிச்சா. அண்ட் தே ரெக்கார்டட் இட். அவள் அதை ரெக்கார்ட் பண்ணி செல் தியரின்ற ஒரு ஃபார்மேட்டில் கொடுத்துட்டான். நெக்ஸ்ட் தான் ரிடால்ஃப் விர்ச்சோ நெக்ஸ்ட் அந்த செல் தியரிக்கு அடிஷன் பண்ணி என்ன சொன்னார், ஆல் செல்ஸ் கம் ஃப்ரம் ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்ஸ். அப்படின்னா இப்போ சப்போஸிங் நம்ம கிட்ட ஒரு செல் இருக்கு. ஸோ செல்லேருந்து இன்னொரு செல்லு எப்படி வருது அப்படின்றத கண்டுபிடிச்சது வந்து இந்த ருடால்ஃப் விர்ச்சோ. ஸோ ஒன் செல் கிவ்ஸ் ரைஸ் டு அனதர் செல். எப்படி நமக்கு தெரியும் என்ன கான்செப்ட் அங்கே? செல் டிவிஷன். ஓகே, செல் டிவிஷன். செல் டிவிஷனால தானே ஒரு செல்லேருந்து இன்னொரு செல் வருது. இல்லைன்னா எப்படி வரும்? நம்ம நிறைய படிச்சிருப்போம். ஒரு செல் வந்து இன்னொரு செல்ல டிவைட் ஆகுது. அமீபாலேருந்து எடுத்துக்கு அமீபால அப்சர்வ் பண்ணாலும் சரி, இல்லை எனி அதர் ப்ரோகேரியோட்டா இருக்கட்டும், யூகேரியோட்டா இருக்கட்டும், அமீபா யூனிசெல்லுலர் ஆர்கானிசமா இருக்கட்டும், இல்லை மல்டி செல்லுலர் ஆர்கானிசம் லைக் ஹியூமன்ஸா இருக்கட்டும், ஒரு செல் தான் டிவைட் ஆகி 2 செல்லா கிடைக்கும். கரெக்டா? ஸோ இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் நம்ம? பேரண்ட் செல். ஓகே, இதுக்கு பேர் வந்து டாட்டர் செல் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ இந்த கான்செப்டை கண்டுபிடிச்சது யாரு? ருடால்ஃப் விர்ச்சோ. ஸோ இந்த 3 பாயிண்ட்டையும் சேர்த்து தான் நம்ம செல் தியரி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸ்லீடன், ஷ்வான் அண்ட் விர்ச்சோ ஆல் 3 ஆஃப் தெம் கேவ் தி செல் தியரி. 3 பேரும் சேர்ந்து தான் செல் தியரி கொடுத்தான். ஓகே, ஸோ செல் தியரியோட பாஸ்டுலேட்ஸ் என்ன? இது கைண்ட் ஆஃப் ரிவிஷன் தான். ஓகே, ஸோ என்ன பாஸ்டுலேட்ஸ்? ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஆர் கம்போஸ்ட் ஆஃப் ஒன் ஆர் மெனி செல்ஸ். கரெக்டா? ஸோ இப்போ நம்ம யூனிசெல்லுலர் ஆர்கானிசம் எடுத்துப்போம் விச் ஹேஸ் ஒன் செல், இல்லை மல்டி செல்லுலர் ஆர்கானிசம் எடுத்துப்போம். பட் அல்டிமேட்லி செல் தான் எல்லாத்துலேயுமே பேசிக் அண்ட் ஸ்ட்ரக்சரல் ஃபங்க்ஷனல் யூனிட் என்ன? செல். ஸோ செல் இஸ் தி ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் லைஃப். ஓகே, த ஃபர்ஸ்ட். ஓகே, ஃப்ரம் செல்ஸ் தான் நெக்ஸ்ட் டிஷ்யூஸ் வரும், நெக்ஸ்ட் ஆர்கன் வரும். ஓகே, ஆர்கன் சிஸ்டம் வரும். ஓகே, தென் ஆர்கானிசம் வரும். ஸோ இந்த மாதிரி தான் போகும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன வரும்? செல். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் லைஃப் இஸ் செல். All living organisms are composed of one or more cells. Okay, அப்புறம் new cells are developed by pre-existing cells. கரெக்டா? we know cell division concept. ஓகே, ஒரு செல் டிவைட் ஆகி தான் 2, நெக்ஸ்ட் 4 இந்த மாதிரி நெக்ஸ்ட் நிறைய செல்ஸை உருவாக்குறது. கரெக்ட்? ஸோ இட்ஸ் கான்செப்ட் ஆஃப் டிவிஷன். அது யார் கொடுத்தா? ருடால்ஃப் விர்ச்சோ. ஸோ இதுதான் செல் தியரி பாஸ்டுலேட்ஸ். ஓகே, ஸோ அகேன் ஒன் வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஸோ கோ டு தி நெக்ஸ்ட் டாபிக். இப்போ செல்ஸை பற்றி படிக்கணும்னா இட்ஸ் வெரி ஈஸி இல்லை சொல்கிறதுக்கு செல் அப்படின்றதுக்கு. பட் அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை கண்டுபிடிச்சிருப்பா. இன்னும் எவ்வளோ இன்ட்ரிகேட்டான டிசைன் இருக்குது செல்லில், எவ்வளோ காம்ப்ளெக்ஸான ஸ்ட்ரக்சர் ஒரு செல் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ஈஸி. பட் செல்லுக்குள்ளே எவ்வளோ ஒரு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு. கரெக்டாக? டே டு டே ப்ராசஸில் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு செல்குள்ளே. அதோட ஸ்ட்ரக்சரே எவ்வளோ வந்து காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஸோ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ செல் சைஸை பற்றி பேச போச்சு. வி ஹேவ் டிஃப்ரெண்ட் சைஸ் ஆஃப் செல்ஸ். கரெக்டாக? ஒரு சில செல்ஸ் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும், சில செல்ஸ் ரொம்ப பெருசாக இருக்கும். ஓகே, ஸோ ஸ்மாலஸ்ட் செல் அப்படின்னு சொன்னால் எது? மைக்கோபிளாஸ்மா இஸ் வாட்? அ பாக்டீரியல் செல். ஓகே, பாக்டீரியல் செல். பாக்டீரியல்
cell. Mycoplasma is nothing but a bacterial cell. Okay, so it is the smallest cell. Okay, 0.1 to 0.5 micrometer. Okay, அதுதான் அதோட size. ஒரு பாக்டீரியல் செல்லோட சைஸ் என்ன 3 to 5 மைக்ரோமீட்டர். ஸோ நீங்கள் யோசனை பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ வந்து மைன்யூட்டான ஒரு ஸ்ட்ரக்சர். ஓகே, ஆல் திஸ் இது எல்லாமே நம்மளால அப்படியே நம்ம கண்ணால் பார்க்க முடியாது. த்ரூ ஆர் நேக்கட் ஐஸ் நம்மளால பார்க்க முடியாது. வி நீட் அ ஸ்பெஷல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் தட். ஓகே, ஸோ ஸ்மாலஸ்ட் செல் வந்து மைக்கோபிளாஸ்மா. பாக்டீரியாலேயே ஸ்மாலஸ்ட் செல் தான் மைக்கோபிளாஸ்மா. இட் இஸ் 0.1 to 0.5 மைக்ரோமீட்டர். பாக்டீரியல் செல் இஸ் 3 to 5 மைக்ரோமீட்டர். ஓகே, ஹியூமன் எரித்ரோசைட்ஸ். எரித்ரோசைட்ஸ்னா என்ன? ஆர்பிசி, red blood cells. Function of red blood cell enna? Carry hemoglobin. Okay, so human erythrocytes enna adoda diameter enna 7 micrometer. Even that is very small. Okay, lymphocytes na W. Okay, human WBC irukla, WBC are 6 micrometer in size. நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா பெருசாயிண்டே வருது. ஓகே, செல்ஸ் ஆஃப் கிட்னி. இப்போ கிட்னியோட செல் எடுத்து பார்க்குறோம். ஒரு கிட்னி எடுத்து அதையும் எப்படி நம்ம வந்து இப்போ ஆனியன் செல் பீல் பண்ணியிருப்பீங்க உங்கள் 9th ஸ்டாண்டர்டில். ஆனியன் செல் பீல் வந்து எடுத்து அப்படியே கட் பண்ணி ஒரு தின் செக்ஷனாக மைக்ரோஸ்கோப் அடியில் பார்த்துருப்பீங்க. ஸோ அதே மாதிரி இப்போ கிட்னியோட செல் எடுத்து இல்லை லிவரோட செல் எடுத்து நம்ம மெஷர் பண்ணால் இட் இஸ் அரௌண்ட் 20 to 30 மைக்ரோமீட்டர் இன் டயாமீட்டர். ஓகே, ஸ்ட்ரையேட்டட் மசில் செல் அதே மாதிரி மசில்லேருந்து ஒரு செக்ஷன் எடுத்து மைக்ரோஸ்கோப் அண்டர் வச்சு பார்த்தா எவ்வளோ 1 to 40 மில்லிமீட்டர் லாங். ஓகே, நெக்ஸ்ட் என்ன? நர்வ் செல் எங்கே இருக்குது? நியூரான்லாம் எங்கே? பிரெயினில் இருக்குது. ஸோ பிரெயினில் இல்லை நம்ம நர்வ்ஸை கனெக்ட் பண்ணுறது அது எவ்வளோ லாங்? அப் டு 1 மீட்டர் லாங். ஸோ திஸ் இஸ் தி லார்ஜஸ்ட். ஓகே, லார்ஜஸ்ட் வந்து 1 மீட்டர் லாங். ஸோ ஃபார் திஸ் இஸ் தி லார்ஜஸ்ட். இதுதான் இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் செல். ஓகே, ஸ்மாலஸ்ட் இஸ் மைக்கோபிளாஸ்மா. ஓகே, ஸோ again நீட்டுக்கு ஆப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டினுக்கு இதெல்லாம் வரதுக்கு ஹை ப்ராபபிலிட்டி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். இங்கே வந்து உங்களுக்கு யூ வில் நோ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிளான்ட் செல், அனிமல் செல் வந்து 10 மைக்ரோமீட்டர் டு 100 மைக்ரோமீட்டர் சைஸில் வருது. ஓகே, 10 மைக்ரோமீட்டர் டு 100 மைக்ரோமீட்டர் சைஸில் வருது. அதே வந்து ஆஸ்ட்ரிச் எக் இஸ் அகெயின் வெரி வெரி ஹியூஜ். ஓகே, ஸோ 10 மில்லிமீட்டர் வந்து ஆஸ்ட்ரிச் எக். ஓகே, சைஸ். The ostrich egg is very very huge, but plant, animal cell, bacteria 1 micrometer. Okay, 3 micrometer to 5 micrometer on an average is the size வந்து of bacteria. அதுக்கப்புறம் we can see plant cell which is slightly கொஞ்சம் பெருசு 10 micrometer to 100 micrometer. Okay, so it's அது வந்து மைக்ரான் சைஸ்ல தான் இருக்கு. ஓகே, so you have to be very very careful. இங்க பார்த்தீங்கன்னா you will have இங்கேயும் அதே தான் கொடுத்துருக்கு, பட் ஜஸ்ட் டிஃப்ரெண்ட் டயக்ராம். ஓகே, ஸோ யூ ஹவ் ஃப்ராக் செல். இங்கே வந்து ஹியூமன் ஹைட். நர்வ் செல்ஸ். ஓகே, நர்வ் செல்ஸ் 1 மீட்டர் லாங் கிட்டத்தட்ட. ஓகே, ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட். ஸோ வி ஹவ் ஸ்மால் செல்ஸ், ஷேப்ஸ் வேரி. ஓகே, சைஸஸ் வேரி. சின்னதுலேருந்து எடுத்து பெரிய சைஸ் வரைக்கும் வி ஹவ் டிஃப்ரெண்ட் சைஸஸ் ஆஃப் செல்ஸ். ஓகே, அதுதான் ஒரு வேரியபிலிட்டி. அவ்வளோ டைவர்ஸாக இருக்குது நம்மளோட நேச்சர். ஓகே, ஸோ இப்போ கம்மிங் டு செல் ஷேப்ஸ் அகைன். இப்போ நம்ம சைஸை பற்றி பேசுகிறோம், அதே மாதிரி ஷேப்ஸ். இதில் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் ஆஃப் செல்ஸ். ஒரு செல் ஒரு மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஒரு செக்ஷன் எடுத்து மைக்ரோஸ்கோப் கண்டர் பார்த்தீங்கன்னா தெர் ஆர் டிஃப்ரெண்ட் சைஸஸ் ஆஃப் ஷேப்ஸ் ஆஃப் செல்ஸ். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நர்வ் செல் எல்லாருக்குமே தெரியும் நியூரான் எப்படி இருக்கும். 10th ஸ்டாண்டர்டில் கூட நீங்கள் டயக்ராம் பார்த்துருவீங்க. இட்ஸ் வெரி வெரி டிஃப்ரெண்ட். ஓகே, டென்ட்ரைட்ஸ் இருக்குது, செல் பாடி இருக்குது, ஆக்ஸான் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஓகே, அதே மாதிரி ஸ்ட்ரையேட்டட் மசில் செல்ஸ். ஓகே, ஸ்ட்ரையேட்டட் மசில் செல் யூ ஹேவ் ஸ்ட்ரையேஷன்ஸ். ஓகே, இட்ஸ் மல்டி நியூக்ளியேட்டட். கரெக்ட். அதே மாதிரி ஸ்மூத் மசில் செல்ஸ் எவ்வளோ வித்தியாசமாக இருக்கும். ஜஸ்ட் 1 சிங்கிள் நியூக்ளியஸ் வில் பி தேர் அண்ட் ஸ்பிண்டில் ஷேப்ட் இருக்கும். கரெக்டாக பாயிண்டட் எண்ட்ஸ். இட்ஸ் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். மசில் செல்ஸ்லேயே விதவிதமாக இருக்குது. ஸ்மூத் மசில் செல், ஸ்ட்ரையேட்டட் மசில் செல், கார்டியாக் மசில் செல்ஸ். ஓகே, அதே மாதிரி போன் செல்ஸ்க்கு என்ன பேர் சொல்லுவோம்? ஆஸ்டியோசைட்ஸ். ஓகே, ஆஸ்டியோசைட்ஸ் வந்து போன் செல்ஸ். ஓகே, then நமக்கு sperm, ovum. Again, sperm is very very different. Okay, it has a head, okay, a tail, okay, a body. Okay, அதே மாதிரி red blood cells do not have a nucleus கிடையாது. இது வந்து white blood cell, lymphocyte, monocyte. ஸோ விதவிதமான நமக்கு வந்து செல் இருக்கு. ஸோ திஸ் இஸ் bacterial cell. இங்கே பார்த்தீங்கன்னா you have bacterial cell. ஓகே, ஸோ அகெயின் கம்மிங் டு ஷேப்ஸ் நிறைய ஷேப்ஸ் இருக்குது, விதவிதமான ஷேப்ஸ் இருக்குது. ஓகே, ஈச் செல் ஹேஸ் இட்ஸ் ஓன் ஷேப், ஹேஸ் இட்ஸ் ஓன் ஃபங்க்ஷன். ஒரு செல்லும் ஸ்பெஷலைஸ்டு. ஓகே, அந்தந்த ஃபங்க்ஷன் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு.
இப்போ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் செல். இப்போ செல்ல பத்தி சொன்னா, ஹவ் டு வி கிளாசிஃபை இட்? எப்படி நம்ம சொல்லுவோம்? ஹவ் இஸ் இட் டிவைடட்? வாட் ஆர் த டிஃபரெண்ட் டைப்ஸ்? வி ஹேவ் ப்ரோகாரியோட்டிக் செல் அண்ட் யூகாரியோட்டிக் செல். வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டான கிளாசிஃபிகேஷன். ப்ரோகாரியோட்டிக் செல் அண்ட் யூகாரியோட்டிக் செல். ப்ரோகாரியோட்டிக் செல், யூகாரியோட்டிக் செல்ல ஃபர்தரா டிவைட் பண்ணா, யூ ஹேவ் யூனிசெல்லுலர் அண்ட் மல்டிசெல்லுலர். ஓகே. ஸோ யூகாரியோட்ல யூ ஹேவ் யூனிசெல்லுலர் அண்ட் மல்டிசெல்லுலர். பட் ப்ரோகாரியோட்ல யூ ஹேவ் ஒன்லி யூனிசெல்லுலர் organisms. So ஞாபகம் வச்சுக்கணும், prokaryote, multicellular prokaryote is not at all possible. Okay, you don't have, நம்ம நேச்சர்ல it doesn't exist. Okay, எக்ஸிஸ்டே பண்ணாது. மல்டிசெல்லுலர் ப்ரோகாரியோட் இப்போ வரைக்கும் கிடையாது. ஓகே, only யூகாரியோட்ல you have unicellular eukaryote and multicellular eukaryote. ஓகே, ப்ரோகாரியோட்னா என்ன? பேசிக் டெஃபினிஷன் அகேன் இது வந்து திருப்பி ரிவிஷன் மாதிரி தான். வாட் இஸ் அ ப்ரோகாரியோட்டிக் செல்? அந்த செல் விச் டஸ் நாட் ஹேவ் அ ட்ரூ நியூக்ளியஸ். ட்ரூ நியூக்ளியஸ்னா என்ன? ட்ரூ நியூக்ளியஸ்னா ஒரு இப்போ செல் இருக்கு, செல்லுக்குள்ள நியூக்ளியஸ் இருக்கு, நியூக்ளியஸ் மேல ஒரு மெம்பரேன் இருக்கு, நியூக்ளியார் மெம்பரேன் அப்படின்னு. இப்போ ப்ரோகாரியோட்ஸ்ல இது இருக்காது. திஸ் இஸ் ஆப்சென்ட் இன் ப்ரோகாரியோட்ஸ். ஓகே, ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, இப்போ செல்லுக்குள்ள அப்படியே ஜெனட்டிக் மெட்டீரியல் இப்படி இருக்கும். there is no nuclear membrane, there is no nucleus. நியூக்ளியஸும் கிடையாது, நியூக்ளியஸ்க்கு மேல ஒரு நியூக்ளியர் மெம்பரேனும் கிடையாது. ஸோ அதுக்கு பேர் தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம்? நியூக்ளியாய்டு. ஓகே, அந்த டேர்முக்கு பேர் தான் நியூக்ளியாய்டு அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இதுதான் ப்ரோகாரியோட்டோட மெயின் ஒரு கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர். வேற என்ன இருக்கும் ப்ரோகாரியோட்ஸ்ல? நோ செல் ஆர்கனல்ஸ். ஓகே, ஒரு சிங்கிள் செல், ஒரு நியூக்ளியஸ், நியூக்ளியாய்டு ஸ்ட்ரக்சர், அதான் டிஎன்ஏ, அவளோட ஜெனட்டிக் மெட்டீரியல் இங்க அப்படியே இருக்கும். தட்ஸ் இட். இதுதான் ஃபுல் செல். இங்க சைட்டோபிளாசம். ஓகே, மேக்ஸிமம் என்ன இருக்கும் அப்படின்னா ரைபோசோம்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. போக போக படிக்க படிச்சு வி வில் சி. ஓகே, ப்ரோகாரியோட்ஸ்ல வேற என்னெல்லாம் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் இருக்கு அப்படின்றது. ஸோ நோ செல் ஆர்கனல்ஸ். ஓகே, செல் ஆர்கனல்ஸ்னா என்ன? மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ். அதுக்கு பேர் தான் செல் ஆர்கனல். செல் ஆர்கனல்ஸோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, ஈச் செல் ஆர்கனல், ஒரு செல் ஆர்கனலுக்கும் ஒரு ஃபங்க்ஷன் உண்டு. இப்போ 9th ஸ்டாண்டர்ட் சிலபஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னா, இஆர் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், மைட்டோகாண்ட்ரியா, ஓகே, லைசோசோம்ஸ், ஒரு ஆர்கனலுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது. ஓகே, ஸோ இதுல வந்து அந்த மாதிரி ஆர்கனல்ஸே கிடையாது. ஓகே, ஸோ தேர் இஸ் நோ டிவிஷன் ஆஃப் லேபரிங். இங்க வந்து ஃபுல் செல் பர்ஃபார்ம்ஸ் ஆல் த ஃபங்க்ஷன்ஸ். அந்த செல்லே தான் எல்லா ஃபங்க்ஷனையும் பண்ணிக்கும். ஓகே, அதுதான் ப்ரோகாரியோட்டிக் செல்லோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர். செல் தட் இஸ் டிவைட் ஆஃப் அ ட்ரூ நியூக்ளியஸ். ஓகே, இன்ஸ்டெட் இட் ஹேஸ் அ நியூக்ளியாய்டு. ஸோ திஸ் இஸ் ஆப்சென்ட். இந்த நியூக்ளியஸ், இந்த ஸ்ட்ரக்சரே கிடையாது. ஓகே, நியூக்ளியஸ், நியூக்ளியர் மெம்பரேன் இது வந்து கிடையாது. But what is there? Nucleoid is there. Okay. No cell organelles are present. Okay. So example என்ன நமக்கு நல்ல ஃபேமஸான எக்ஸாம்பிள் என்ன? பாக்டீரியா. ஓகே, பாக்டீரியா இஸ் a very famous example. And ஆர்கிபாக்டீரியா. ஆர்கிபாக்டீரியானா என்ன? மோர் பிரிமிட்டிவ். இன்னும் முன்னாடி பாக்டீரியாவுக்கும் முன்னாடி இருந்த பாக்டீரியாவுக்கு பேர் தான் ஆர்கிபாக்டீரியா. ஃபர்ஸ்ட் எங்க கிடைக்கும் இந்த ஆர்கிபாக்டீரியா? ஹாட் ஸ்ப்ரிங்ஸ், ரொம்பவே ஹாட்டான இடத்துல. ஓகே, ஹாட் ஸ்ப்ரிங்ஸ், இந்த அடியில ரொம்ப ஹீட் ஜாஸ்தியா இருக்கும், ரொம்ப ஜாஸ்தி ப்ரெஷர் இருக்கும், நோ ஆக்சிஜன் அட் ஆல், அந்த மாதிரி இடத்துல யூ வில் ஃபைண்ட் ஆர்கிபாக்டீரியா. நெக்ஸ்ட் வந்து வி ஹேவ் யூகேரியாட்டிக் செல். யூகேரியாட்டிக் செல் என்ன? யூகேரியான். ஓகே, கேரியான்னா என்ன? இங்க ஏன் ப்ரோகேரியான் யூகேரியாட்டிக் அப்படின்னு சொல்றோம்? கேரியான்னா என்ன? நியூக்ளியஸ். ஓகே, கேரியான் இஸ் ஈக்குவல் டு நியூக்ளியஸ். அதனால தான் இதுக்கு வந்து கேரியாட்டிக் அப்படின்னு சொல்றோம். கேரியாட்டிக்னா நியூக்ளியஸ். ஓகே, ஸோ வி ஆர் டீலிங் வித் நியூக்ளியஸ். இங்க ப்ரோ முன்னாடி, யூ வந்து ட்ரூ. யூ மீன்ஸ் ட்ரூ. செல்ஸ் தட் கண்டெயின் அ ட்ரூ நியூக்ளியஸ். ஓகே, கேரியான்னா நியூக்ளியஸ். வேற என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்னா, செல் ஆர்கனல்ஸ் ஆர் பிரசன்ட். ஓகே, ஸோ இங்க என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு செல் இருக்கும். செல்லுக்குள்ள have nucleus. Okay, nuclear membrane. ஓகே, அண்ட் அதர் ஆர்கனல்ஸ். இப்போ இது வந்து மைட்டோகாண்ட்ரியா, அப்புறம் குளோரோபிளாஸ்ட், ஓகே, அப்புறம் கால்ஜி அப்பேரட்டஸ், எல்லாம் தனித்தனியாக இருக்கும். ஓகே, செல் ஆர்கனல்ஸ் ஆர் ப்ரெசென்ட். ஓகே, அண்ட் செல்ஸ் தட் கண்டெயின் டூ நியூக்ளியஸ்க்குள்ள ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்கும், அதுக்கப்புறம் மேலே ஒரு நியூக்ளியர் மெம்பரேன் இருக்கும். ஸோ அதுதான் யூகேரியாட்டிக் செல்லோட ஃபீச்சர். ஸோ இதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது, 2 டைப்ஸ் இருக்குது. யூனிசெல்லுலர் அண்ட் மல்டிசெல்லுலர். யூனிசெல்லுலர்னா என்ன? ஒன் சிங்கிள் செல், ஒரே ஒரு செல் தான் இருக்கும். வாட் இஸ் எக்ஸாம்பிள்? ப்ராட்டிஸ்ட். Protists are examples of unicellular eukaryote. அதே multicellular eukaryote என்ன? Fungi, plants and animals. Okay, fungi, plants and animals come under multicellular eukaryotes. ஏன்னா நம்மகிட்ட நிறைய cells இருக்கு, not one single cell. Okay, so இதுதான் about eukaryotic cell. Okay, so
வேற என்ன டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ். இது வந்து பேசிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அ செல்ஸ். இப்ப இது தவிர கூட நெறைய செல்ஸ் இருக்கு. ஸோ வாட் ஆர் தி அதர் டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் விச் இது வந்து நம்ம அவ்ளோ அ இந்த லெவல்ல அவ்ளோ வந்து டெப்த்ல படிக்க மாட்டோம். ஜஸ்ட் நேம் தெரிஞ்சுட்டா போரும். இன் கேஸ் இப்போ நீட்ல கொஸ்டின்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ ஹையர் லெவல் ஆக்கினோம்னா, தேர் இஸ் அ பாசிபிலிட்டி ஜஸ்ட் 1 மார்க் கொஸ்டின் அந்த மாரி வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. இல்ல மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஸோ அன்டிஃபரன்ஷியேட்டட் இதுல வந்து என்னன்னா அன்டிஃபரன்ஷியேட்டட் செல். வாட் இஸ் அன் அன்டிஃபரன்ஷியேட்டட் செல்? So differentiation. First, we'll understand what is differentiation. Differentiation is a process by which a cell becomes structurally and functionally active and mature. So இப்போ எப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டா, இப்போ சப்போஸிங் நம்ம கிட்ட ஒரு செல் இருக்கு. Okay? இந்த செல் வந்து இப்போதைக்கு இட் டசன்ட் பெர்ஃபார்ம் எனி ஃபங்க்ஷன். ஒரு ஃபங்க்ஷனும் கிடையாது, ஒரு இதுவும் கிடையாது இதுக்கு இப்போ. ஓகே. ஆஃப்டர் டிஃபரன்சியேஷன், ஆஃப்டர் த ப்ராசஸ் ஆஃப் டிஃபரன்சியேஷன், இப்போ டிஃபரன்சியேஷன் எப்படி ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, there are lot of signals. Okay, there are a lot of signals. Okay, call them morphogens. நிறைய சிக்னல் கிடைக்கும் அந்த செல்லுக்கு. அந்த செல்லுக்கு அந்த சிக்னல் கிடைச்ச உடனே என்ன ஆகும்? இட் வில் கெட் டிஃபரன்ஷியேட்டட். இப்போ சப்போஸிங் இந்த செல் எடுத்துக்கலாம். இந்த செல் வந்து இட் பிகேம் அ கிட்னி செல். ஓகே, இட் ஹஸ் பிகம் அ கிட்னி செல் நவ். ஓகே, இப்போ கிட்னி செல்லா மாறினதுக்கு அப்புறம் இதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் கிடைச்சிருதா? வாட் இஸ் த ஃபங்க்ஷன்? இப்போ கிட்னி செல்லா ஆனதுக்கு அப்புறம் வாட் இஸ் த ஃபங்க்ஷன்? டு ஃபில்டர். இல்லையா? ஃபில்டர் த பிளட். ஓகே, இதுதான் இதோட ஃபங்க்ஷன். கரெக்ட்டா? இப்போ சப்போஸிங் நம்மகிட்ட இந்த செல் இருக்கு. இன்னொரு செல் எடுத்துட்டு நம்ம வந்து அத வந்து ஹார்ட் செல் ஆக்கிடுறோம். வாட் இஸ் இட் நவ் ஸ்பெஷலைஸ்டு டூ டூ? இப்ப இது என்ன பண்ணும்? ஹார்ட் செல். ஹார்ட் செல் ஃபில்டர் பண்ணாதுல்ல பிளட்ட. ஹார்ட் என்ன பண்ணும்? பம்ப் பண்ணும். பம்ப் த பிளட். கரெக்ட்டா? ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் டிஃபரன்சியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சிம்பிள் செல் இஸ் தேர். அது வந்து டிஃபரன்ஷியேட் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறது? அதுதான் டிஃபரன்சியேஷன் ப்ராசஸ். ஸோ திஸ் ப்ராசஸ் இந்த செல்லுலேருந்து ஒரு டிஃபரன்ஷியேட்டட் செல் ஆறதுக்கு தான் டிஃபரன்சியேஷன் அந்த ப்ராசஸ்க்கு பேர் சொல்லுவோம். ஸோ அன்டிஃபரன்ஷியேட்டட் செல்ஸ்னா என்ன? தே ஆர் ஸ்டில் நாட் ஹேவிங் எனி ஃபங்க்ஷன். அந்த செல்லுக்கிட்ட இப்போ எந்த ஃபங்க்ஷனும் கிடையாது. ஓகே. இட் இஸ் நாட் yet டிட்டர்மைன்ட். அதுக்கே தெரியாது அது என்ன பண்ண போறது அப்படின்ட்டு. ஓகே. இட் ஹஸ் நாட் அண்டர்கான் தி ப்ராசஸ் ஆஃப் டிஃபரன்சியேஷன். இன்னும் டிஃபரன்சியேஷன் அந்த ப்ராசஸ் அது வந்து இன்னும் பண்ணவே இல்ல. ஓகே. ஸோ இட் இஸ் ஸ்டில் இன் தட் அன்டிஃபரன்ஷியேட்டட் ஸ்டேஜ். இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா ஸ்டெம் செல்ஸ். ஓகே. ஸோ ஸ்டெம் செல்ஸ பத்தி நம்ம டீட்டெயில்டா வேற ஒரு லெக்சர்ல ப்ராபப்ளி படிக்கலாம். பட் இப்போதைக்கு ஜஸ்ட் ரிமெம்பர் அன் எக்ஸாம்பிள். அன்டிஃபரன்ஷியேட்டட் செல்ஸ் ஆர் நத்திங் பட் ஸ்டெம் செல்ஸ். ஓகே. ஸோ ஸ்டெம் செல்ஸ் தான் நம்ம வந்து எடுத்து தே கேன் டர்ன் இன்டூ எனி கைண்ட் ஆஃப் செல். ஓகே. ஸ்டெம் செல்ஸ் அது ஸ்டெம் செல்ஸ் அது கெப்பாசிட்டி. அவகிட்ட கெப்பாசிட்டி உண்டு. ஸ்டெம் செல்ஸ் கிட்ட கெப்பாசிட்டி உண்டு. டு பிகம் கிட்னி செல், டு பிகம் போன் செல்ஸ், டு பிகம் ஹார்ட் செல்ஸ். ஓகே. தே கேன் பிகம் எனி டைப் ஆஃப் செல். ஓகே. That is why they are called as undifferentiated cell. Okay, they can get differentiated. அது differentiate ஆகி வேற என்னவா வேணாலும் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. Okay, so that is what undifferentiated cells னா. இப்போ differentiated cells னா என்ன? The cells that have undergone differentiation. கரெக்டா? So after the differentiation process ஆனதுக்கு அப்புறம் we call that as differentiated cells. So example என்ன? Kidney cell, heart cell, any cell. Okay, which has a particular function. ஒரு particular function அதால perform பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம்? Differentiated cell. இப்போ ஒன் மோர் இன்ட்ரெஸ்டிங் டேர்ம் என்ன? டீடிஃபரன்ஷியேட்டட் செல்ஸ். டீடிஃபரன்ஷியேட்டட் செல்ஸ்னா என்ன? திருப்பி போகுது. டி. ஓகே. கோயிங் பேக். கோயிங் பேக் டு வாட்? Going back to the state of undifferentiated. Okay, differentiated cells which have lost the capacity and move back to a simple state. Okay, திருப்பி அதே ஸ்டேட்டுக்கு போயிட வேண்டியது. ஓகே. இப்போ சப்போஸிங் ஒரு செல் இருக்கு. அது வந்து கிட்னி செல்லா தான் ஃபங்க்ஷன் பண்ணியிருந்தது. இல்ல ஹார்ட் செல்லா ஃபங்க்ஷன் பண்ணியிருந்தது. இப்போ திருப்பி அது வந்து பேக் போயிடுது ஒன் ஸ்டெப். ஓகே. இங்கேருந்து இந்த ரிவர்ஸ் ப்ராசஸ். ஓகே. இந்த ஸ்டேட்டுக்கு போயிடுது அப்படின்னா இட் கேன் பிகம் எனி அதர் செல். ஓகே. ஸோ இதுதான் டீடிஃபரன்சியேட். ஓகே. இப்போ இந்த செல் இருந்தது. பட் இப்படி மாறிடுது. திருப்பி சிம்பிள் ஸ்டேட்டுக்கு வந்துருக்குன்னா இட் கேன் டிவைட் அண்ட் பிகம் எனி அதர். இப்போ திருப்பி அதால் டிவிஷன் அண்டர்கோ டிவிஷன் பண்ண முடியும். இட் கேன் அண்டர்கோ டிவிஷன் அண்ட் பிகம் எனி அதர் செல். அதுதான் டீடிஃபரன்சியேட். ஓகே. ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இங்க என்ன அப்படின்னா அன்டிஃபரன்ஷியேட்டட் செல்ஸ் ஹேவ் அ கெப்பாசிட்டி ஆஃப் டிவிஷன். ஓகே. தே கேன் டிவைட். இப்போ differentiated cells do not divide. Okay? Do not have the property of high division. Do not have high division capacity. Okay? But undifferentiated cells will have the capacity. அவகிட்ட அந்த capacity உண்டு. அதே மாதிரி dedifferentiated ஏன்னா simple ஸ்டேட்டுக்கு போனதுனால again division capacity is there. Okay? வேற என்ன செல்ஸ் நம்ம வந்து ஜென்ரலா படிப்போம் அப்படின்னா somatic cells and germ cells. Okay? So somatic cellsனா என்ன?
ஃபர்ஸ்ட் germ cells. Germ cells என்ன? All those cells that give rise to gamete. Gameteனா என்ன? In case of human பார்த்தீங்கன்னா sperm and ova. Okay? Or ovum. இதுதான் germ cells. ஓகே. இத தவிர வேற எல்லா செல்லுக்கும் என்ன பேரு? சோமேட்டிக் செல் அப்படின்னு. ஸோ சோமேட்டிக் செல் வில் கிவ் ரைஸ் டு ஸ்கின். ஓகே. ஸ்கின், பிளட், போன், எல்லா இன்டர்னல் ஆர்கன்ஸ், கிட்னியா இருக்கட்டும், ஹார்ட்டா இருக்கட்டும், எனிதிங். ஓகே. ஸோ அதுக்கு பேர் தான் நம்ம சோமேட்டிக் செல் அப்படின்னு சொல்லுவோம். சோமேட்டிக் செல் வந்து ஃபியூச்சர்ல இட் கேன் பிகம் ஸ்கின், இட் கேன் பிகம் ஹார்ட். ஓகே. எனி அதர் செல்லா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எக்ஸெப்ட் திஸ். சோமேட்டிக் செல்லால ஸ்பெர்மோ, ஓவாவோ ஆக முடியாது. ஓகே. ஸோ கெமீட்ஸா ஆக முடியாது. பட் ஜெர்ம் செல்ஸால கெமீட்டா ஆக முடியும். ஓகே. ஸோ ஜெர்ம் செல்ஸ் ஆர் தோஸ் செல்ஸ் விச் ஹேவ் தி கெப்பாசிட்டி டு பிகம் கெமீட்ஸ். ஸோ இதுதான் அதர் டிஃபரெண்ட் செல் டைப்ஸ். ஓகே. ஜென்ரலா இந்த அளவு தான் நம்ம வந்து ஜென்ரலா படிப்போம். ஓகே. So this comes to the end. So hope you enjoyed listening to it and learning about it. இப்போ உங்களுக்கு நெறைய ஃப்ரெண்ட்ஸ், அ வேற ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்கா? ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கா? கிளாஸ் 11 ஓகே ஆர் நீட் ஆர் எனி அதர் மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, கைண்ட்லி ஷேர் திஸ் வீடியோ ஸோ தட் தே கெட் பெனிஃபிட்டட். ஸோ அவளுக்கும் பெனிஃபிட் ஆகும். எஸ்பெஷலி தமிழ் தெரிஞ்சிருக்கு. தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணா ஈஸியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படின்னு நினைச்சு அவளுக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, ப்ளீஸ் ட்ரை டு ஃபார்வர்ட் இட் டு மெனி மோர் பீப்பிள். ஓகே. தேங்க் யூ ஸோ மச்.